ஹாய் டியூட்ஸ், என்ன ஒரே குழப்பமா? இப்போ எந்த இன்ஜினியரிங் பிரான்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே குழப்பம். கொஞ்சம் பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஃபியூச்சரே ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் இருக்குது, இதெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, கோர் இன்ஜினியரிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கப்பா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு வாதியாரே இல்லை, நீங்கள் எப்படி போய் படிக்க போகிறீங்க? இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சவங்களே 2000 பேர் தான் இருக்காங்க. இந்த லட்சத்தில் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் படித்து நம்ம என்ன பண்ணுறது? இப்படி ஒரு கேள்வி. இன்னும் சில பேர் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக டெவலப் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸை டெவலப் பண்ணது யார்? அவங்களாம் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு போய் டெவலப் பண்ணாங்களா, இல்லை எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணாங்களா? இப்படி நிறைய குழப்பங்களுக்கு இடையில் எல்லாரும் என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க மனசு இருக்காங்க, இந்த புள்ளிங்கோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நம்ம குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் ஃப்யூச்சர் இருக்குது, அதில் தான் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு எங்கேயோ எப்படியோ பசு மரத்தாணி போல் அவங்க மனசில் பதிஞ்சிருச்சு. இப்போ இதை பேரண்ட்ஸ் நினச்சாலும் மாற்ற முடியல, யூடியூப்பில் இருக்கிறவங்க எங்களை மாதிரி பேசினாலும் ஞாபகம் இல்லை, நடுவில் யாராவது கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அப்படி இப்படி ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸு, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எங்கேயோ சில காலேஜில் நிறைய காலேஜில் ஓப்பன் பண்ணதுனால எங்கேயோ போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மார்க் இருந்தாலும் ஏடிஎஸ் தான் வேணுங்கிறதுனால நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னே தெரியாமல் காலேஜில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதுவும் நம்ம போகிற காலேஜ் நல்ல காலேஜா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழப்பங்களில் ஃப்யூச்சர் ஏஐடிஎஸ் பேஸ்டு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் குறிப்பாக எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும், இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கணும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா 5 ஃபியூச்சரிஸ்டிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 14 விதமான கோர்ஸ் திடீர்னு முளைச்சிது. எப்போ? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டிசைன் இப்படிங்கிற சில கோர்ஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த கோர்ஸுக்கு கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சிருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசுகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அதிகபட்சம் இப்போ எல்லாருமே கேட்குறது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த புது வார்த்தைகள். இதில் கொஞ்சம் பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் பெருசு, ஐடி ஒஸ்ட்டு, ஐடினா சரியில்லை ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது சொல்கிறது. இப்போ என்னென்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு புதிய முயற்சி பண்ணுறேன், ட்ரை பண்ணலாம். 5 கோர்சஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த 5 கோர்சஸ் தான் நான் அனலிட்டிக்ஸ் பண்ணதில் இனி ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சூப்பராக இருக்க போகிற கோர்ஸு. ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நம்ம என்னெல்லாம் இங்கே படிக்க போகிறோம், இதெல்லாம் நமக்கு உண்மையிலே படிக்க முடியுமா, இதை படிக்கணும்னா என்ன நமக்கு அடிப்படையாக வேணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கேன். growth அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பண்ணேன். growth அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணோம். அந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, driven by advancements in technology. ஸோ டெக்னாலஜி growthங்கிறது கட்டாயமாக அதிகமாகிட்டே போகுது. அதில் சஸ்டைனபிலிட்டி கன்சர்ன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் முக்கியம். சஸ்டைனபிலிட்டினா நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அது ஃபீல்டில் சஸ்டைனபிளாக நிற்கணும், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இல்லை ரொபாட்டிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உள்ளே வந்துருச்சு சார், இப்போ ஏற்கனவே சாட் ஜிபிடி வந்துருச்சு, புதுசாக ரோபோட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் அல்லது வேலை வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல தான் சஸ்டைனபிலிட்டி, யாரையும் பாதிக்காத மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் நம்ம பண்ணணும். அப்படி அந்த மாதிரி ஒரு growth அனாலிசிஸ் எடுத்துருக்கிறோம். அடுத்தது த எவர் எவால்விங் நீட்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. எப்போவுமே நம்ம சொசைட்டியில் சில விஷயங்கள் கட்டாயமாக தேவை. உதாரணத்துக்கு சாப்பாடு இல்லாமல் எப்போ வாழ முடியுமானா கட்டாயம் தேவை. வீடு, தங்கறதுக்கு வீடு இல்லாமல் இருக்க முடியுமா, அது கட்டாயம். அப்போ இந்த மாதிரி நெசசரி நீட்ஸ், மருத்துவம்னு எடுத்துக்கலாமே, மருத்துவம், ஹாஸ்பிட்டலோ மருந்தோ இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி நெசசரி நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் இப்படி தான் growth இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இதை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, இதனுடைய அடுத்த லெவல் எப்படிலாம் நம்மளுடைய பரிமாணங்கள் இருக்க போகுதுங்கிறது சூப்பராக கொடுத்துருக்குற அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் ஸ்டிமுலேட்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஸ்டிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எவ்வளோ பெரிய செயற்கை நுண்ணறிவு நீங்கள் பண்ணாலும் அதை செய்யறது யாருன்னா இந்த மனித மூளை தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு மனித மூளை தான் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையே கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்டில் ஏஐ சிஸ்டம் கேன் பர்ஃபார்ம் எனி டாஸ்க்
டிப்பிக்கலி ரெக்வயர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நல்லா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஆட்டோமேஷன் நடந்தாலும், மனித மூளையுடைய தயவு இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரைட்டு. இதில் வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒரு இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்டில் வரலாம், வாய்ஸ் ரெகனைசேஷன் கான்செப்டில் வரலாம், டெக்ஸ்ட் ரெகனைசேஷன் கான்செப்டில் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதில் என்ன பண்ணும், இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் என்ன பண்ணும், இந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, some AI systems can learn and adapt over a time, processing new informations data. புது டேட்டாஸ் எல்லாம் நமக்கு டெய்லி வித்தியாசமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஒரு மிஷினுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம்னா, புதுசாக அதுக்கு ஒரு டேட்டா, அதாவது இது வரைக்கும் அது பார்க்காத ஏதாவது ஒரு டேட்டா வந்துடுச்சுன்னா, ஏற்கனவே கொடுத்த டேட்டாவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண தெரியாது. அப்போ அது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அட்வான்ஸாக கொண்டு போகிறது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஏஐங்கிறது வந்து மாறி ஜெனரேட்டிவ் ஏஐன்னு மாறப்போகுது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது மாறப்போகுது. இப்படிங்கிறது வந்து சில ஆர்டிகளில் வளர்ச்சி இப்படி நோக்கி இருக்குன்னு சொல்கிறான். எப்படி வளர்ந்தாலும் மனுஷனுடைய மூளை இல்லாமல் இது வளர முடியாதுங்கிறத முதல் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஏஐ இஸ் யூஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், ஹெல்த் கேர், ஃபினான்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் எல்லாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி, இல்லை வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த ஏஐயுடைய தாக்கம் கட்டாயமாக இருக்கும். அடிப்படையாக இந்த ஏஐ அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பத்தாது. இந்த ஏஐ கூட என்ன வேணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இந்த மெஷின் லேர்னிங்க்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா, அதை நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. அதை தாண்டி மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லேர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா. மெஷின் லேர்னிங் அப்படி என்னென்னா, ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட டேட்டாவிலிருந்து க்ளவுடில் நிறைய டேட்டாஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த டேட்டாவிலிருந்து என்ன பண்ணுன்னா மெஷின் அல்காரிதம் அப்படிங்கிறது, மெஷின் லேர்னிங் அல்காரிதம் லேர்ன் த டேட்டா வித்தவுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இம்ப்ரூவ்ஸ் வித் மோர் டேட்டா. அதாவது டேட்டாஸ் அதிகமாக இதனுடைய வளர்ச்சி, மெஷின் லேர்னிங் அப்படிங்களுடைய வளர்ச்சி அதிகமாகும். The more data machine learning model is trained on a better and it perform well. அப்போ நிறைய டேட்டா எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணும்போது மெஷின் லேர்னிங் மாடலும் அதிகபட்சமாக பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் மெத்தட், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மெத்தட், ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் மெத்தட்ங்கக்கூடிய நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ், இதை தாண்டி நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தால், மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு க்ரோத் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இப்போ நான் ஏஐ படித்தாச்சு, மெஷின் லேர்னிங் படித்தாச்சு, இதை எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ், செல்ஃப் டிரைவிங் கார், ஃப்யூச்சரில் வரப்போகிற செல்ஃப் டிரைவிங் காரில் இது கட்டாயமாக யூஸ் ஆக போகுது. ஈவன் ஃபேஷியல் ரெகனைசேஷன், நிறைய இடத்துல செக்யூரிட்டி பர்பஸில் ஃபேஷியல் ரெகனைசேஷனில் நம்ம கொடுக்குறோம். அந்த இடத்துல இந்த ஏஐ எம்எல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஏரியாவில் ஏஎம்எல் ஒர்க் ஆகும். பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸுங்கக்கூடிய இடத்துல, மேனுஃபேக்சரிங் செக்டருங்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே ஏஐ அண்ட் எம்எல் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஓகே, இதுக்கு அடுத்தது டேட்டா சயின்ஸ். இப்போ எம்எல் ஏஐ அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் எம்எல்குள்ளவே நம்ம உள்ளே வர முடியும். ஸோ அப்போ எம்எல் வேணும், அதாவது மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணும்னா டேட்டாவை நமக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ அந்த பாயிண்டில் எக்ஸ்ட்ராக்டிங் த நாலேஜ் ஃப்ரம் த டேட்டா. ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவிலேருந்து என்ன பண்ணணும், நாலேஜை நம்ம பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு அறிவு, அந்த திறன் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கற்றுக்கிறது தான் இந்த டேட்டா சயின்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள் எப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் டு கம்யூனிகேட் த ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே நடக்கும். டேட்டா கலெக்ஷன்ஸை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், டேட்டா கிளீனிங், தேவையில்லாத டேட்டாஸ் அப்படிங்கிற பாயிண்டில் டேட்டா கிளீனிங்கு, எது நமக்கு தேவையான டேட்டா, எது ப்ரிஃபரபிள் டேட்டாங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த லைஃப் சைக்கிளில் நீங்கள் கற்றுக்கூடிய விஷயங்கள். இதில் தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ டேட்டா பவர்ஸ் ஆஃப் ஏஐன்னு எடுத்தால், டேட்டா சயின்ஸ் ப்ரொவைட்ஸ் த ஃபியூவல் ஃபார் ஏஐ அல்காரிதம். ஒரு ஏஐ அல்காரிதம் ரன் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு என்ன தேவை, இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது தேவை. அதனால தான் எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க மெர்ஜ் பண்ணி வைக்கிறாங்க.
வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனிப்பட்ட மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியாது, வெறும் டேட்டா சயின்ஸ் தனிப்பட்ட மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியாது. இது ரெண்டுமே மிங்கிள் ஆகணும். இது ரெண்டுமே மிங்கிள் ஆகும்போது தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் உள்ள வருது. மெஷின் லேர்னிங்க்கு அடுத்தது டீப் லேர்னிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் சார் அப்படிங்கிறது மட்டுமே இருந்தால் கம்ப்யூட்டர் இப்போ வந்து எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, ஐடி நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது மேக்ஸ் மட்டும் தெரியும் சார், ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தெரியும் சார், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் டொமைன் அல்லது பிஸ்னஸ் நாலேஜ் மட்டும்தான் சார் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 3 கோர்வையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அல்லது இந்த 3 கோர்வையும் சேர்ந்து கற்றுக்க முடியும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், உதாரணத்துக்கு மேக்ஸு முக்கியமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட், அது எனக்கு டஃப்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கட்டாயமாக ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஃபண்டமெண்டலாக இருக்கும். அப்போ அது தெரியணும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியும் சார், பைத்தான் தெரியும் சார், நான் ஏற்கனவே கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன் சார், C++ தெரியும் சார்னா மேக்ஸ் ப்ளஸ் இந்த நாலேஜ் இருந்ததுன்னா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், எனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குது சார், கொஞ்சம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற பாயிண்ட் வந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஐடியா, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் முழு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராகவோ, முழு மெஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ, இல்லை முழு கம்ப்யூட்டர் சயின்ஸில் CS பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய இன்ஜினியராகவோ நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எனக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் கம்பல்சரி தேவை, சாஃப்ட்வேர் நாலேஜ் கம்பல்சரி தேவை, இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் மாடல்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் படிக்கக்கூடியவங்க. இதெல்லாம் படிக்க முடியுமா, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதை சொல்லித்தரதுக்கு நல்ல காலேஜ் இருக்கா, அந்த காலேஜில் வாத்தியாரங்களுக்கெல்லாம் இது நல்லா ட்ரெயின் ஆகிருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் 3 கோர்வையாக எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா தான் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் வெளியில் சொல்லிக்க முடியும். அப்போ இந்த 3 கோர்வையும் அவசியம் தேவை. இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அதுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன டீப் லேர்னிங், இதில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல், குறிப்பாக மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, விஷுவலைசேஷன் இந்த மாதிரி ஐடியா இல்லாமல் முழுமையான இன்றைக்கி கம்பெனி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியராக நீங்கள் இருக்கவும் முடியாது. இது தெரியாத இன்ஜினியரை கம்பெனி எடுத்துக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். AI empowers data science. AI techniques like machine learning can automate the data analysis task, making data and science efficient அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ டேட்டா சயின்ஸ்ங்கிறது தான் ஃபியூவல் ஆஃப் AI அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டும் வரும்போது தான் அதை மெஷினுக்கு நம்ம ட்ரெயின் போதும் மெஷின் லேர்னிங் மாறும். மெஷினே தானாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணும்போது அது டீப் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து இனி ஃபியூச்சரில் நீங்கள் படிப்பீங்க, அல்லது இது படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, இது இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் எங்கேப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம், ஃபியூச்சர் எல்லாம் சேர்ந்து கோர்வே எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் சொல்கிற மாதிரி சைபர் செக்யூரிட்டிங்கிற பாயிண்ட்டில் ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துல ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் கார், செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் ரெகனைசேஷன் யூஸ் பண்ணலாம். கிளைமேட்டிக் சேஞ்சஸ், டிசாஸ்டர்ஸ்லாம் வருதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா ஃபில்டரிங் கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் த்ரோ இருக்குது, அதனால நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெடிக்கல் டயக்னோசிஸ், அக்ரிகல்ச்சர், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சில விஷயங்களை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ 3வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5ல் 3வது நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும், ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்டிங் அவர் டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி என்ன பண்ணலாம், இப்போ சைபர் கிரிமினல்ஸ், ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆக்டர்ஸ், ஆல் ஆர் த பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இது வந்து மலேஷியஸ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கட்டாயங்கள் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ், நிறைய சைபர் அட்டாக்ஸ் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிஷிங் அட்டாக்கு, மால்வேர் அட்டாக்ஸு, ரான்சம்வேர் அட்டாக்ஸு, டினைல் ஆஃப் சர்வீஸு, XYZ நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. அப்புறம் த காஸ்ட் ஆஃப் சைபர் கிரைம் இஸ் ஏ $multi-trillion இண்டஸ்ட்ரி. ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு கிரைம், ஒரு தப்பு நடக்குது, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து த்ரெட்ஸ் எடுத்து இப்போ நிறைய பிஸ்னஸ் கான்செப்டில் கூட தான் வந்து நிறைய மிரட்டல்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து அன்எத்திக்கல் இது, பட் புரிதலுக்காக சொல்கிறோம். த காஸ்ட் ஆஃப் சைபர் கிரைம் இஸ் a $multi-trillion industry that can have a devastating impact on individuals, business and governments அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, நீங்கள் தாராளமாக இதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். அவர் டிஜிட்டல் ஆர்மர் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ்
அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஃபயர்வால்ஸ்னால் என்ன நீங்கள் படிக்கணும், ஆன்டிவைரஸ் அண்ட் ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. டேட்டா என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அண்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை வந்து கம்பல்சரி நம்ம பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் வந்து அதை பண்ணுறதுக்கான வேலைகளும் உங்களுக்கு இருக்கும். செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அல்லது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பிரான்ச்சு. இந்த பிரான்ச்சும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பிஸ்னஸஸ்லாம் வந்ததுனால ஸோ இந்த ஏரியாவிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த காம்பினேஷன் ஆஃப் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ப்ளஸ் பிஸ்னஸ். யார் ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் நல்லா தெரியுது, இல்லை பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் தான் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கக்கூடிய 60% விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க, ப்ளஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பீங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடியது தான் இந்த சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் மேக்ஸ் நல்லா வருன்றவங்க மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் எடுக்க முடியும். பிஸ்னஸ் சிஸ்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு கம்பெனியில் மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் அனாலிசிஸு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸு, இப்போ பொருளுடைய வந்து குவாலிட்டி அனாலிசிஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த 2 பாயிண்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சிஎஸ்பிஎஸ் படிக்கணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி வேலைகள்லாம் நமக்கு ஃபியூச்சரில் கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம், டிசைன் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸாக நீங்கள் போகலாம், அப்புறம் பிஸ்னஸ் சிஸ்டம் அனலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், டேட்டா அனலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், ஐடி கன்சல்டண்ட்டாக போகலாம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 5th ஒன் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற சிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 5th கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸாக இருக்குது. இப்போ நம்ம 5G அப்படிங்கக்கூடிய கம்யூனிகேஷன் லெவலில் இருக்கும். இதுக்கே இன்னும் பயங்கர க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 6G அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் த ரைஸ் ஆஃப் 6G மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை வந்து இங்கே கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் வந்து நமக்கு வளரப்போகுது. த எரா ஆஃப் குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இனி ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ இந்த 6G இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பூம் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக படிக்கலாம். கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் படித்தா நான் எந்த வேலைக்கு சார் போகலாம்? அகைன் சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம், ஐடி கன்சல்டண்ட்டாக போகலாம், டேட்டா சென்டர் இன்ஜினியராக போகலாம், வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக போகலாம், டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியராக போகலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக போகலாம். ஸோ இவ்வளோ ஜாப் ஆஃபர்ஸ் வந்து ஃபியூச்சரில் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ தாராளமாக இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சார், நிறைய ஏதோ கதை பேசுகிறீங்க சார், ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க, எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டு புட் இட் இன் எ நட்ஷல் அப்படி காம்பேக்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது TNA 2021 உங்கள் சாய்ஸ் ஆர்டரில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நிறைய பேர் கேட்குறது, இல்லைன்னா ஐடி கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், வித்தியாசமாக நினைக்காதீங்க. ரெண்டுமே தாராளமாக ஈக்குவலி இது மாற்ற பொட்டன்ஷியல் தான். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சான்ஸ் கொடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி எடுத்துங்க, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டாவது உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரெண்டாவது சாய்ஸாக இருக்கலாம். மூணாவது என்ன இருக்கணும்னா சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சைபர் செக்யூரிட்டி ஃபியூச்சர் இருக்கிறதால அதை நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை சில பேருக்கு ஸ்வாப் பண்ணணும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷினில் நீங்கள் மேலே போட்டு சைபர் செக்யூரிட்டி கீழே இறக்கிக்கலாம். நீங்கள் மாற்றி சாய்ஸ் பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் தாராளமாக பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட் கோர்சஸாக இனி ஃப்யூச்சரில் வரக்கூடிய கோர்சஸாக ஜாப் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிற கோர்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை தெளிவாக ஏஐனா என்ன, ஏஐயில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், எப்படிலாம் நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.